நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். புதிய ஆண்டுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு எந்த பாவமும் இருக்காது, பழசுல எல்லாம் போச்சு. நோ, அங்கங்கே சில பழைய திராட்சை ரசம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். கரங்களை வைத்துங்களேன். அங்கே அசட்டைங்கிற கிரேப்ஸ், அசட்டைங்கிற ஒயின், திருப்பி அதே புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் யூ ஆர் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தான் தெரியணும். அது டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறோமா, அது அப்படியே இருக்குதா? நமக்கு தான் ஆல்ரெடி கிவன் கொடுத்தாச்சு, நாலேஜ் கொடுத்தாச்சு, விஸ்டம் கொடுத்தாச்சு, கிருபை கொடுத்தாச்சு, அபிஷேகம் கொடுத்தாச்சு, பிளஸ்ஸிங் கொடுத்தாச்சு, பரலோகத்தில் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஹவுசஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் நீங்கள் அதிலிருந்து எடுத்து காண்பிக்க வேண்டியதுதான் வேலை. உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஸ்வாபத்தை, நல்ல கிரியைகளை, நல்ல வர்ஷிப்பை, நல்ல ஜபத்தை, பியூர் ஃப்ரம் பியூர் ஹார்ட், ஃப்ரம் பியூர் ஒன், ஃப்ரம் பியூர் ஷோவிங், அது நல்ல முடியாது நீங்கள் அதை எடுத்து காட்டணும். அவ்வளோதான். பாருங்கள், இதை அவங்களால என்ன செய்ய முடியல, காட்ட முடியல. கர்த்தர் சொல்லிட்டார் என் வேலைன்னு வரல. ஆனால் பாருங்கள், சுத்திகரிக்கும் முறைமையின்படியே சடன் தேர் என்ன பண்ணாங்க, வாஷ். இப்போ புதிய ஆண்டில் நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பாருங்கள். இப்போ கர்த்தர் அங்கே அது வாஷ் பண்ண உடனே அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், ஃபில் த வாட்டர்.